திருவிழான்னு சொன்னதுமே ஞாபகம் வர சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு மனசு நிறைய சந்தோஷமும் உதட்டில் சிரிப்பும் தான். அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நாளைக்கு திருவிழானா இன்றைக்கிலேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம். சொந்தக்காரவங்க எல்லாம் முத நாளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. சித்தி, சித்தப்பா, அண்ணா, அண்ணி, மாமா பசங்க, அத்தை பொண்ணுங்க, நாத்தனார், பெரியப்பா, பெரியம்மா, இப்படி எல்லாரும் வரதே பெரிய சந்தோஷம்தான். அதுவும் சாப்பாடெல்லாம் தடபுடலாக இருக்கும். சாம்பார், அவியல், பொரியல், பச்சடி, பாயசம்னு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். எல்லோரும் ஒன்றா உட்காந்து எல்லாம் போட்டு பரிமாறி சாப்பிட்ற சுகமே தனி தான். நைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாசலில் உட்காந்து ஊரில் நடந்த கதையெல்லாம் பேசுவோம். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் திருவிழாவுக்கு லீவ் வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி லீவ் வாங்கின நாட்கள்லாம் நிறையவே இருக்குது. செத்துப்போன ஆச்சி தாத்தாவை நிறைய தடவை கொண்டிருக்கோம் லீவுக்காக. நம்ம ஒரு பொண்ணுங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு திருவிழா அன்னைக்கு தான் தெரியும். தலை நிறைய மல்லிகைப்பூ, தாவணி பவர் சட்டை, பட்டு பவர் சட்டை, பட்டு சேலைன்னு கலக்கெல்லாம் இருக்கும். பசங்கள்லாம் ஒரே ஷர்ட் போட்டுட்டு டான்ஸ் ஆடுற அழகு இருக்கே அப்பா, பார்க்கவே 100 கண்ணு வேணும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு கல்யாணம்னா எவ்வளோ உரிமையோடு எடுத்து நடத்துவாங்களோ அதே மாதிரி ஊர் திருவிழாவை பசங்களாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே எடுத்து நடத்துகிற அழகு வந்து தனி தான். இந்த நாட்கள்லாம் திரும்ப வராதானே ஏக்கமாக இருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர் சென்னை, திருச்சி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக செட்டில் ஆகிட்டாங்க. பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு கணவரோட ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒன்று. சொந்தக்காரங்க கிட்ட எவ்வளோ வெறுப்பே இருந்தாலும் சரி, ஒரு நாள் மட்டும் திருவிழா அன்னைக்கு மட்டுமாவது ஹாப்பியாக இருந்து பார்ப்போம். வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். கடையநல்லூர் முப்புடாதி அம்மன் கோயில் திருவிழா ரொம்பவே அட்டகாசமாக நடந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ வந்துட்டு தூரத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வேலையினால வந்துட்டு லீவ் கிடைக்காதவங்க யாருக்காவது வந்து பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அது முக்கியமாக இரவு நேரத்தில் பிரைட் இன்னிசை கச்சேரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. 1 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தோம். கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. நீங்களும் பாருங்கள். எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையிலே கருப்பையன் அவருக்கு இருந்தாலும் இப்ப இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு தரணும் கருப்பையா நீங்க தர வேணும் கருப்பையா. அங்கே ஜீட்டி முழுக்கு இந்த வீடியோ எங்கேயாவது இருக்கிற ஊரை மிஸ் பண்ணுற ஒருத்தவங்க கிட்டேயாவது உதட்டில் சிரிப்பை தரும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன்.